நீங்க திமுகங்களா? ஆமா. இருந்தாலும் அந்த கட்சியின் தலைவர் அண்ணன் சீமான் அவர்களை இந்த முன்னெடுப்புக்காக வரவேற்கின்றேன். இதற்காக மக்கள் இதை வரவேற்க வேண்டும். ரோஷினிக்காக அனைவரும் ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்க ஒரு திமுக? உண்மை, கண்டிப்பா ப்ரோ. அது வரவேற்கத்தக்கது தான் ப்ரோ. நான் அவங்களுக்கும் சான்ஸ் கொடுக்கணும். எவ்வளோ வாட்டி தான் நம்மளும் இது பண்ணிட்டே இருக்கிறது. இதே மாதிரி இப்போ நம்ம கரண்ட்ல உள்ள திமுக அதிமுக இது மாதிரி கொஞ்சம் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது ப்ரோ. மக்களாக நான் ஆதரிக்கிறேன். ஆதரிக்க என்ன காரணம்? ஆதரிக்க அவங்க நிக்கட்டும். ஐ திங்க் ஷில் கம் அப். ஒரு வாய்ப்பு தரலாம். ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். மூன்றாம் பாலினம் திருநங்கைக்கு வாய்ப்பு தராங்க. எதுவா இருந்தாலுமே நல்லதா இருந்தா நம்ம ஏத்துக்க வேண்டியதுதான். அதனால ஒன்னும் இஷ்யூ இல்ல. நீங்க ஆதரிக்கிறீங்க? சப்போர்ட் பண்ணுவேன் கண்டிப்பா. கண்டிப்பா வரவேற்கிறேன். ஏன்னா கம்பல்சரி அவங்களுக்கு கொடுத்தான் தீரணும். ஏன்னா அவங்கள சமுதாயத்திலிருந்து ஒதுக்கி வைக்கிறது, அவங்களும் ஒரு மனிதர் என்றதை நம்ம யோசிக்கணும். கம்பல்சரி அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். திருநங்கைன்றவங்க நம்ம தாய்க்கு சமம். அவங்க தாராளமா வரலாம். அடுத்த அம்மான்னுவாங்க, அவங்க தாராளமா வரலாம். அவங்க தாய்க்கு சமம். மறுபடியும் சொல்றேன், அவங்க தாய்க்கு சமம். அவங்க மேல வரணும். மற்ற கட்சிகள் திருநங்கைக்கு வாய்ப்பு தரதில்ல. இந்த போக்கு எப்படி பாக்குறீங்க? மற்ற கட்சியில பெண்களுக்கே வாய்ப்பு தர்றது இல்லையே. இதுல எங்க நீங்க திருநங்கைன்னு போறீங்க? சம வாய்ப்புன்னு பேசும்போது தொகுதியில பாதி பங்கெடுப்பு தான் சம வாய்ப்பு. ஆனா அவங்க ஒரு 10 பேர் 20 பேர் கொடுத்ததே பெருமையா சொல்லி பேசுறாங்க. 100% நான் ஆதரிக்கிறேன். அவங்க எஸ்பெஷலி ஸ்ரீமான் இது செலக்ட் பண்ணிக்கிறாருன்னா ரியலா அது சூப்பராக இருக்கும். அவர் பதவிக்காகியோ வேற எதுக்காகியும் அவர் போராடுற மனுஷன் இல்லை. ஒரு குட் ஹியூமனிட்டி. அவர் ஆண் பெண் தரும் போது திருநங்கை கம்பல்சரி தந்தாகணும். இது அதனால விமர்சனங்கள் வருது. இத பத்தி இல்ல விமர்சனங்களை நம்ம தூக்கி போட்டுருணும். அதை பத்தி நம்ம கேர் பண்ணக்கூடாது. அது திருநங்கை வேட்பாளரை வரவேற்கிறீங்க? நீங்க வரவேற்கிறீங்க. நீங்க திருநங்கை வேட்பாளரை போட நாம் கட்சி வரவேற்கிறீங்க? கட்சியில் நிறைய எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, ஆபாசமா இழிவா பேசுறாங்க. இந்த போக்கு எப்படி பாக்குறீங்க? இல்ல அது பேசா செய்வாங்க. ஆனா இதுக்கு நல்லதா வரவேற்கிறீங்க? வரவேற்கும். வணக்கம்ண்ணா. வணக்கம். நாம் தமிழர் கட்சியில இருந்து ஒரு திருநங்கை வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க, ரோஷினி வில்லிவாக்கம் தொகுதியில. மக்களாக நீங்க எப்படி ஆதரவு தெரிவிக்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. போன வாட்டி சீமானன் நிறைய உமன்ஸ்க்கு இது ப்ரையாரிட்டி கொடுத்துருந்தாங்க. மென்ஸோட உமன்ஸ்க்கு ரொம்ப பேர் கொடுத்துருந்தாங்க. இந்த வாட்டி திருநங்கை எல்லாம் கொடுக்குறாங்க. ரொம்ப ஹாப்பி. மற்ற கட்சிகள் திருநங்கைக்கெல்லாம் வாய்ப்பு தர்றதில்ல. இது எப்படி பாக்குறீங்க? அது அது ஒவ்வொருத்தவங்களோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு. பட் திருநங்கைகளுக்கு வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நல்ல விஷயம். இது நல்ல விஷயம் நீங்க சொல்றீங்கன்னா, நான் ஒரு பகுதியில் நிறைய விமர்சனங்களை போட்டிருக்காங்க. இன்ஸ்டாகிராம்ல விமர்சனம் அதிகமா ட்ரோல் பண்றதெல்லாம் வராங்க. திருநங்கைக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்கன்னா? இல்ல எல்லாரும் கண்டிப்பா அரசியலுக்கு வரணும். ஸோ அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது ரொம்ப நல்ல விஷயம் தான். நீங்க எப்படி ஆதரிக்கிறீங்களா? கண்டிப்பா. மற்ற கட்சிகள் தர்றதில்ல. இல்ல ஆண் பெண் எப்படி பாக்குறாங்களோ அது மாதிரி இவங்க ஒரு ஜெண்டர், அவ்வளவுதானே. அதனால கண்டிப்பா அவங்களுக்கு ஆதரத்தணும். அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா தானே அவங்கள்ட்ட இந்த டேலண்ட் எல்லாம் வெளியே வரும். கண்டிப்பா அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க ஆதரிக்கிறீங்க? கண்டிப்பா நீங்க ஆதரிக்கிறீங்க? கண்டிப்பா செய்வாங்கன்ற பட்சத்துல கண்டிப்பா அவங்களுக்கு ஓட்டு போடுவோம். இல்ல ஏன்னா மற்ற கட்சியில் நீங்க வாய்ப்பு தர்றதில்லை. உங்களுக்கு நாம் கொடுத்தாதானே தெரியும் அவங்க என்ன செய்யறாங்கன்னு. கண்டிப்பா வாய்ப்பு கொடுக்கணும். நன்றி. நாம் தமிழர் கட்சியிலிருந்து திருநங்கை அவர்கள் ரோஷினி வில்லிவாக்கம் தொகுதியில் வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. இது மாதிரி 2016 தேர்தலில் ஆர்கே நகர்ல திருநங்கை வேட்பாளர் அறிவிச்சிருந்தாங்க. இப்ப திரும்ப 2026 வேட்பாளரை போட்டிருக்காங்க திருநங்கைகளை. இது எப்படி வரவேற்கிறீங்களா, எதிர்க்கிறீங்களா? சார், திருநங்கைன்றவங்க நம்ம தாய்க்கு சமம். அவங்க தாராளமா வரலாம். அடுத்த அம்மான்னுவாங்க, அவங்க தாராளமா வரலாம். திருநங்கைன்றவங்க மேல வரணும். அவங்க தாய்க்கு சமம். மறுபடியும் சொல்றேன், அவங்க தாய்க்கு சமம். அவங்க மேல வரணும். அது அவங்க பாலிடிக்ஸ் பார்த்துட்டு எதுக்கு வரணும், ஏன் போகணும் அது தெரிஞ்சுட்டு அவங்க வரணும் சார். நிறைய விமர்சனங்கள் வருது. எப்படின்னா 9க்கெல்லாம் உங்களுக்கு எல்லாம் நம்ம வேட்பாளரை போட மாட்டோம், ஆபாசமா பேசுறாங்க. அப்படி நீங்க 9 சொல்லாதீங்க. திருநங்கை சிவனுக்கு பாட்டின்னுவாங்க. அது ஈக்குவலா வச்சு அந்த மாதிரி சொல்லி விமர்சனம் பண்றாங்க. தெளிவா விமர்சனம் பண்ணல. ஒண்ணு திருநங்கைன்றவங்க பெரும் தாய்க்கு சமம். வணக்கம் ஐயா. ஐயா, நாம் தமிழர் கட்சியில வில்லிவாக்கம் தொகுதியில ரோஷினி திருநங்கை வேட்பாளரை போட்டிருக்காங்க. மற்ற கட்சிகள் பெண்களுக்கு சம உரிமை தரன்றாங்க. ஆனா பெண்களை வேட்பாளரை போட மாட்டாங்க. இங்க மூன்றாம் பாலினம் திருநங்கை சகோதரி ரோஷினி வேட்பாளரை போட்டிருக்காங்க. மக்களாகிய நீங்க எப்படி வரவேற்கிறீங்களா? அதை கண்டிப்பா வரவேற்கிறேன். ஏன்னா கம்பல்சரி அவங்களுக்கு கொடுத்தான் தீரணும். ஏன்னா அவங்கள சமுதாயத்திலிருந்து ஒதுக்கி வைக்கிறது, அவங்களும் ஒரு மனிதர் என்றதை நம்ம யோசிக்கணும். கம்பல்சரி அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். வேற கட்சிகள் நிறைய விமர்சனம் பண்ணது. அது பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. எல்லாமே மற்றவங்களை ஏதாவது பேசித்தான் அவங்க நிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால அவங்கள பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஆனா கண்டிப்பா தரணும். நம்ம வீட்லயே அந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? வெதும்பி உள்ளுக்குள்ள செத்துருவோம் தானே. அது இருக்கக்கூடாது. சமயத்துக்கு வரணும். அவங்க
அதுதான் என்னுடைய விருப்பம். நிறைய கட்சிகள் மாற்றம்ன்றாங்க, ஆனா எந்த ஒரு மாற்றம் பண்றதில்ல. இவங்க மாற்றம்னு சொல்றாங்க, அது ஏத்த மாதிரி மூன்றாம் பாலினம் அவங்களுக்கும் வாய்ப்பு தராங்க. இது எப்படி மாற்று பாதைன்னு சொல்றீங்களா நாம் தமிழர்? கண்டிப்பா மாற்றுப்பாதை தான். கண்டிப்பா அதுல எந்த மாற்று கருத்து எனக்கு இல்ல. மக்களை நீங்க வரவேற்கிறீங்க? கண்டிப்பா வரவேற்கிறேன். விமர்சனம் பண்றவங்க நீங்க சொல்லணும்னு என்ன சொல்லுவீங்க? அதாவது அவங்க அறியாமையில சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அந்த விமர்சனமே தேவையில்லை. அவங்களும் ஒரு மனித பிறவிதான். அதனால வந்து மற்றவங்களை ஏசியோ பேசியோ அவங்களை ஒதுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். நாம் தமிழர் கட்சியில இருந்து வில்லிவாக்கம் தொகுதியில ரோஷினின்ற மூன்றாம் பாலினம் அக்கா திருநங்கையை வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. இதை மக்களாகி நீங்க எதிர்க்கிறீங்களா ஆதரிக்கிறீங்களா? மக்களாக நான் ஆதரிக்கிறேன். ஆதரிக்க என்ன காரணம்? ஆதரிக்க அவங்க நிக்கிட்டோம். ஐ திங்க் ஷில் கம் அப். ஒரு வாய்ப்பு தரலாம், ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். நிறைய விமர்சனங்கள் வருது இது குறித்து. இல்ல இவங்க ஒரு வாட்டி அவங்களுக்கு அந்த சான்ஸ் கொடுத்தா அவங்க அதை ஓவர் கம் பண்ணி நிக்கலாம். அதுக்கான மற்ற கட்சிகள் இருக்கு, ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் இருக்கு, ஆனா யாரும் வாய்ப்பு தரதில்லை திருநங்கைகளுக்கு மூன்றாம் பாலினத்துக்கு. நீங்க இல்ல அவங்க செல்ஃபா நிக்கலாம். அந்த உமன்ஸ் உடைய ஒரு செல்ஃப் இது இருக்கு இல்லீங்களா, அப்படி நின்னா அவங்களுக்கான அந்த ஒரு ஆதரவு கிடைக்கும். கண்டிப்பா அவங்க வின் ஆவாங்க. மற்ற கட்சிகள் வாய்ப்பு தரதில்லை இல்லை உங்களுக்கு? இல்ல அது செல்ஃபா நிக்கலாம்னு சொல்றேன் இல்லீங்களா, அவங்க தரலனாலும் இவங்க முயற்சியில நின்னு அவங்க இது பண்ணலாம். மக்கள் நீங்க ஆதரிக்கிறீங்க? ஆதரிக்கிறோம். மக்களாக நாங்க ஆதரிக்கிறோம். நாம் தமிழர் கட்சியில திருநங்கைக்கு வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க வில்லிவாக்கம் தொகுதியில. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. யார் வேணாலும் நிக்கலாம். நல்லது பண்ற யார் வேணாலும் பண்ண வேண்டியதுதான். ஒன்னும் இஷ்யூ இல்ல. ஆணுக்கு பெண் சமம்னு சொல்லிட்டு மற்ற கட்சியில் பேசுவாங்க, ஆனா செய்யறது இல்ல. நாம் தமிழர் கட்சி 117 பெண் கட்சி மூன்றாம் பாலினம் திருநங்கைக்கு வாய்ப்பு தராங்க. நிறைய விமர்சனங்கள் வருது, இப்படி பாக்குறீங்க? இல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார் வேணாலும் பண்ணலாம். எதுவா இருந்தாலுமே நல்லதா இருந்தா நம்ம ஏத்துக்க வேண்டியதுதான். அதனால ஒன்றும் இஷ்யூ இல்ல. நீங்க வந்து ஆதரிக்கிறீங்க? சப்போர்ட் பண்ணுவேன் கண்டிப்பா. நிறைய விமர்சனங்கள் வருது இல்ல இது குறித்து? விமர்சனம் அது அவங்கவுங்க தனிப்பட்ட கருத்து இல்லையா? சோ நம்ம அதை எதுவும் சொல்ல முடியாது. என்னோட தனிப்பட்ட கருத்து எனக்கு ஓகே தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க எதுக்கு தாங்க விமர்சனம் வரல? ஏதாவது ஒரு நல்லது நடந்தா விமர்சனம் வரதான் செய்யும். மத்தபடி இவங்க என்ன விதிவிலக்கா ஆதரவு பண்ணலாமே, இதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லை. மனுஷன் மாற்றம்ன்றாங்க, மாற்றம் அப்படின்றாங்க, ஆனா எதுவும் செய்யறது இல்ல. இவங்க மாற்றம் சொல்றாங்க, அது ஏத்த மாதிரி மூன்றாம் பாலினம் கேண்டிடேட் போட்டிருக்காங்க. மாற்றம் தான் நினைக்கிறேன். நல்ல விஷயம்தான். ஆமா. நாம் தமிழர் கட்சியில ரோஷினின்னு ஒரு திருநங்கையை வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க வில்லிவாக்கம் தொகுதியில சென்னையில். எப்படி ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? நானும் ஒரு சென்னையில தான் இருக்கேன். இந்த தமிழ்நாட்டில் நம்ம மக்கள் மத்தியில் ஒரு மூன்றாம் பாலினத்துன்னு சொல்லுவாங்க. நம்முடைய திருநங்கைன்றது நம்ம மதிக்கக்கூடியது. அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்ததுனால இந்த தமிழை மொத்த வரவேற்கின்றேன். நாம் தமிழர் கட்சியை சார்ந்த நான் வந்து ஒரு திமுக சார்ந்த ஒரு உறுப்பினர் தான். நீங்க திமுகங்களா? ஆமா. இருந்தாலும் அந்த கட்சியின் தலைவர் அண்ணன் சீமான் அவர்களை இந்த முன்னெடுப்புக்காக வரவேற்கின்றேன். இதற்காக மக்கள் இதை வரவேற்க வேண்டும். நாம் தமிழர் கட்சியில ரோஷினின்றவங்களுக்கு திருநங்கை இவங்களுக்கு வந்து எம்எல்ஏ கேண்டிடேட் வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க வில்லிவாக்கம் தொகுதியில. மற்ற கட்சிகள் பெண்களுக்கு சம உரிமைன்னு பேசுறாங்க, ஆனா வாய்ப்பு தரதில்ல. இங்க மூன்றாம் பாலினம் திருநங்கைகளுக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த போக்கு எப்படி வரவேற்கிறீங்க எதிர்க்கிறீங்களா? வரவேற்க செய்யறோம். மற்ற கட்சியில் நிறைய எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, ஆபாசமா இழிவா பேசுறாங்க. இந்த போக்கு எப்படி பாக்குறீங்க? இல்ல அது பேசதான் செய்வாங்க, ஆனா இதுக்கு நல்லதா ஒரு பெண்கள் கொடுக்கறதுக்கு நேரமே இவங்களுக்கும் கொடுக்கணும், ஈக்குவலா கொடுக்கணும் எல்லாத்துக்கும். அப்படியே நீங்க வரவேற்கிறீங்க? வரவேற்கும். நன்றி. நாம் தமிழர் கட்சியில வந்து ரோஷினின் ஒருத்தர் திருநங்கை வேட்பாளரை போட்டிருக்காங்க வில்லிவாக்கம் தொகுதியில. மற்ற கட்சிகள் வந்து பெண்களுக்கு சம உரிமை தரன்றாங்க, ஆனா பெண்களுக்கான வேட்பாளர் சரியா போட மாட்டாங்க. நாம் தமிழர் கட்சி 117 பெண் போட்டிருந்தாங்க. இப்ப வந்து திருநங்கைக்கு மூன்றாம் பாலினத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஆதரிக்கிறீங்களா? கண்டிப்பா அவங்கள வரணும். அவங்கள வெளியே வந்தாதான் விழிப்புணர்வு கிடைக்கும். அவங்களுக்கே ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிறாங்க. இன்னும் மேலும் மேலும் வந்து சிறப்பு செய்யணும். அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு குடும்பம் கிடையாது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்காக இல்லாம மற்றவங்களுக்காக வந்து கண்டிப்பா செய்வாங்க, மக்களுக்காக செய்வாங்க. மற்றவங்க குடும்பம் அப்படின்னு பார்ப்பாங்க. இவங்க கண்டிப்பா வாய்ப்பு கொடுக்கலாம். வாய்ப்பு கொடுத்தா நல்லது செய்வாங்க நம்பிக்கை இருக்கு. மற்ற கட்சியில திருநங்கைக்கு வாய்ப்பு தர்றதில்ல, இந்த போக்கு எப்படி பாக்குறீங்க? இல்ல எல்லா கட்சியும் தரணும். எனக்கு தெரிஞ்சு எல்லா கட்சியிலயும் ஒரு 10 பேரும் தரணும். ஆண் பெண் தரும் போது திருநங்கை கம்பல்சரி தந்தாகணும். இது அதனால நிறைய விமர்சனங்கள் வருது இத பத்தி. இல்ல விமர்சனங்கள் நம்ம தூக்கி போட்டுருணும். அதை பத்தி நம்ம கேர் பண்ணக்கூடாது. அது வந்து என்ன இருக்கணும், நம்ம அதெல்லாம் எடுத்துக்கூடாது. நமக்கு நம்ம என்ன நம்ம எதுக்காக வந்தோமோ அதை மட்டும் நம்ம செஞ்சுட்டு நம்ம போகணும். இது ஒரு சாதனை மாதிரி தானே திருநங்கை வேட்பாளர்? கண்டிப்பா இது வந்து மிகப்பெரிய சாதனை. இவங்களுக்கு நிறைய பேர் வரணும். கண்டிப்பா தயவுசெய்து ப்ளீஸ் எல்லாரும் வாங்க, நல்லது செய்யுங்க. அதுதான் வாழ்க்கை. தேங்க்யூ. நன்றிண்ணா. வணக்கம்ண்ணா. வணக்கம் சார். நாம் தமிழர் கட்சியில வில்லிவாக்கம் தொகுதியில திருநங்கை வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. மற்ற கட்சிகள் வந்து வாய்ப்பு தரதில்ல, ஆனா நாம் தமிழர் கட்சி வாய்ப்பு தருது. இது எப்படி நீங்க ஆதரிக்கிறீங்களா?
கண்டிப்பா ஆதரிக்கிறோம் சார். இது ரொம்ப வரவேற்கிறோம். அவங்களுக்கும் இந்த சமூகத்துல ஒரு வாய்ப்பு வழங்குறது ரொம்ப வரவேற்கத்தக்கது தான். ஓகே. மற்ற கட்சிகள் நிறைய விமர்சனம் வருது இது குறித்து. அவங்க அரசியல் பண்ணுவாங்க கண்டிப்பா, எதிர்கட்சி இல்லையா. ஸோ இது வந்து நாம் தமிழர் வளரும் கட்சின்றதால இருக்கும். அதை சமாளிச்சு பண்றது வரவேற்கத்தக்கது தான். எல்லாருக்கும் சமூகத்துல வாய்ப்பு கொடுக்கறது நல்லது தான். ஆனா மற்ற கட்சிகள்ல பெண்களுக்கே சம உரிமை தரதில்ல. இவங்க 117 ஆண் 117 பெண் எண்ணிக்கை கேட்கிறாங்க. இதுல அது போகாம இப்ப 3ஆம் மாநிலம் திருநங்கைகளுக்கும் வாய்ப்பு தராங்க. இது எப்படி? இல்ல, இது அவங்களுக்கும் சமூகத்துல நம்ம ஈக்குவலா கொடுக்க முடியாது இப்போதைக்கு. முயற்சி செய்யறத வரவேற்கத்தக்கதான். இப்போ மற்ற கட்சியை விட பாராட்டக்கூடிய விஷயம் தான். மற்ற கட்சியும் பண்ணணும்ன்றது எங்களோட விருப்பம். திருநங்கை வேட்பாளரை வரவேற்கிறீங்க? நீங்க ஐயா வரவேற்கிறோம். வரவேற்கிறீங்க. ஐயா நீங்க வரவேற்கிறேன். திருநங்கை வேட்பாளரை போட நாம் தமிழர் கட்சி வரவேற்கிறீங்க? வரவேற்கிறேன். நாம் தமிழர் கட்சியில இருந்து திருநங்கை வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க சென்னை வில்லிவாக்கம் தொகுதியில. மக்கள் வந்து நிறைய விமர்சனம் பண்றாங்க, ஆபாசமா பேசுறது அந்த மாதிரிலாம் இருக்கு. நீங்க எப்படி இதை வரவேற்கிறீங்களா? ப்ரோ அது வந்து வரவேற்கத்தக்கது தான் ப்ரோ. ஏன்னா அவங்களுக்கும் சான்ஸ் கொடுக்கணும். எவ்வளோ வாட்டி தான் நம்மளும் இது பண்ணிட்டே இருக்கிறது. ஸோ அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறது, அதுவும் நாம் தமிழர் கட்சி மூலமாக கொடுக்குறது இன்னும் கொஞ்சம் இதே மாதிரி இப்போ நம்ம கரண்ட்ல உள்ள திமுக அதிமுக இது மாதிரி கொஞ்சம் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது ப்ரோ. ஆனால் மற்ற கட்சிகள் வாய்ப்பு தரதில்ல, நாம் தமிழர் கட்சி மட்டும் கொடுத்துருக்கு. இதே இந்த கட்சியோட வளர்ச்சி, இந்த கட்சியோட போக்கு எப்படி பாக்குறீங்க? கட்சி வந்து முந்திக்கு பார்த்தீங்கன்னா இப்போ முந்தி வந்து 3% 2% தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 இயர்ஸ்ல 8%, இப்போ மேக்ஸிமம் 13% ரீச் ஆயிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சா நாம் தமிழர் கட்சி வந்து கொஞ்சம் ஆவரேஜ் கூட்டணி அமைச்சா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வாக்கு ஒரு எதிர்கட்சியாச்சு உட்காருங்கிற மாதிரி எனக்கு தோணுது கருத்துல. நாங்கள் வேட்பாளரை படம் நீங்க வரவேற்கிறீங்க? நான் வரவேற்கிறேன். நிறைய பேர் இது புரட்சி தான். எந்த கட்சி வந்து ஆணுக்கு பெண் சமன்றாங்க, ஆணுக்கு பெண்கள் சமன்றாங்க. ஆனா வேட்பாளரை பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் அதிகம். திமுக பார்த்தா பெண் விரல் விட்டு என்ற அளவு தான் பெண்கள் வேட்பாளர் இருப்பாங்க. ஆனா 117 ஆண் 117 பெண் நீக்கி 3ஆம் மாநிலம் திருநங்கைக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குது ஒரு புரட்சி மாதிரி தான்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? இது வந்து ஒரு ஈக்குவாலிட்டி மாதிரி, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி மாதிரி. ஸோ அவங்களுக்கு வந்து எப்படின்னா அவங்க வந்து ஆண் பெண்கள் வந்து கடவுளுக்கு சமம்னு சொல்லி நம்ம எல்லாம் சொல்லுவோம். சின்ன வீட்டில் உள்ளவங்களும் சரி பெரியவங்களும் சரி அவங்க வந்து கடவுளுக்கு சமங்கிறன்னு சொல்லும்போது ஸோ அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறது வந்து இன்னும் ஃபியூச்சர்ல வந்து நான் இதே மாதிரி கட்சி ஏதோ நாம் தமிழர் கட்சியோ மற்ற கட்சிகளோ எனக்கு இதே மாதிரி பண்றதுக்கு நான் கொஞ்சம் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்றேன். நிறைய விமர்சனங்கள் வருது, ரொம்ப இழிவா பேசுறாங்க. 9 இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு தரணுமான்ற மாதிரிலாம் நிறைய விமர்சனம் வருது. அப்புறம் அது வந்து அவங்க வந்து இன்னும் என்னன்னா அவங்க வந்து அதே மனப்பான்மையில இருக்காங்க. ஆண்கள் தான் ஃபுல்லா இது இருக்கும், பெண்கள் வந்து எப்பவுமே கீழே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆட்கள் மட்டும் தான். மற்றபடி நிறைய இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம்னா சில யங்ஸ்டர்ஸ் தான் அப்படி இருப்பாங்க. மற்ற இப்போ மேக்ஸிமம் எல்லா யங்ஸ்டர்ஸுமே இதெல்லாம் ஆதரிக்க தான் செய்வாங்களே தவிர இது வந்து எதிர்க்க மாட்டாங்க. வர்றவங்க முயற்சி செய்யறாங்க, நம்ம ஆதரிக்கணுமே தவிர அவங்க வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது ப்ரோ. மக்களை நீங்க வரவேற்கிறீங்க, திருநங்கை வேட்பாளரை படம் வரவேற்கிறீங்க? நான் வரவேற்கிறேன் ப்ரோ. நன்றி. நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் திருநங்கை வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க வில்லிவாக்க தொகுதியில, அக்கா ரோஷினின்ட்டு. இதுதான் அவங்களோட புகைப்படம். இதை மக்கள் வந்து நீங்க எப்படி வரவேற்கிறீங்களா எப்படி? ஏன்னா இதுக்கு மாதிரி எந்த கட்சியும் வந்து திருநங்கை வேட்பாளர் போட்டதில்ல, இவங்க போட்டிருக்காங்க. ஆமா, 234 தொகுதிக்கு வந்து 117 117 நிக்க வைக்கிறது NTK தான். நாடாளுமன்ற தொகுதியில 40க்கு 20 20 நிக்க வைக்கிறதும் அவங்க தான். 2 பலனத்துக்கே சமத்துவம் இல்லாத போது இவங்க 3வது பலனத்துக்கும் ஒரு ஆளை வந்து இறக்குறாங்கன்னா இதுல வந்து நம்ம வந்து சந்தோஷப்படுறது தானே. யார் இந்த காலத்துல அங்கீகாரம் கொடுக்குறாங்க? எல்லாரும் சம வாய்ப்புங்கிற பேசுறாங்க, ஆனா அதையுமே செயல்படுத்த போறது இல்லை. இவங்களையும் கன்சிடர் பண்ணி ஒருத்தவங்களை எக்ஸ்ட்ரா நம்ம நிக்க வைக்கிறது எனக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு இதான் மகிழ்ச்சி தான். ஆமா, எனக்கு மற்ற கட்சிகள் திருநங்கைகளுக்கு வாய்ப்பு தரதில்ல, இந்த போக்கு எப்படி பாக்குறீங்க? மற்ற கட்சியில பெண்களுக்கே வாய்ப்பு தர்றது இல்லையே. இதுல எங்க நீங்க திருநங்கைன்னு போறீங்க? சம வாய்ப்புன்னு பேசும்போது தொகுதியில பாதி பங்கெடுப்பு தான் சம வாய்ப்பு. ஆனா அவங்க வந்து ஒரு 10 பேர் 20 பேர் கொடுத்ததே பெருமையா சொல்லி பேசுறாங்க. இப்ப வந்து எப்படின்னா இந்த கட்சியில வந்து இருந்துட்டு பெண்கள் நிக்க வைக்கிறாங்க, அது ஆண்கள் வந்து ஒரு டாமினண்டா இருக்கிற ஒரு ஆண்களுடைய சப்போர்ட் மூலியமா ஒரு பெண்களை நிக்க வச்சாலும் அதையாவது யாரும் யோசிக்கணும்ல. அதை யாரு செய்யறா? அதையே செய்யறதுக்கு வந்து இங்க யாருக்கும் இது இல்ல. அப்ப இவங்க செய்யும்போது இதை நம்ம பாராட்டி தான் ஆகணும். திருநங்கை வேட்பாளரை பத்தி ஒரு மகிழ்ச்சி தான். ஆமா, இதுல என்ன தப்பு இருக்கு? அவங்களும் வரணும்ல. அப்பனாதான் நாளை பண்ண அவங்களும் எவ்வளவு நாளைக்கு தான் வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட்ல சும்மா நின்று கை தட்டுறது? அது வந்து இப்ப யாரும் அதை நம்ம என்கரேஜ் இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு அந்த மாதிரி சிந்தனைகள்லாம் வராது இல்ல. போலீஸ் ஆகுறாங்க, இப்ப அரசியல்னே வர்றாங்க அப்படின்னு நினைக்கும் போது அவங்க அதை மாதிரிதான் நோக்கி போகணும்னு இவங்களை ஒரு எடுத்துக்காட்டா எடுத்துப்பாங்கல்ல. நிறைய கட்சியில இருக்கு இது விமர்சனம் பண்றாங்க, ஆபாசமா பேசுறது, முகநூல் அந்த மாதிரிலாம் இருக்கு. அவங்க விமர்சனம் பண்றவங்க அது அவங்களோட மைண்ட் செட். அவங்க அதை தப்பா எடுத்துக்கிட்டாங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இதை கண்டிப்பா நம்ம என்கரேஜ் தான் பண்ணணும். என்கரேஜ் பண்ணலாம், மட்டப்படுத்தாம இருக்கணும். இப்படி மட்டப்படுத்தினாங்கன்னா அது அவங்களுடைய புரிதல், அவங்களுடைய அறிவு, அவ்வளவுதான் நினைச்சிட்டு நம்ம மட்டும் செவனேன் அரசியல் புரட்சின்ற பாக்குறீங்களா? எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா இதெல்லாம் சொல்லிதான் ஆகணும். நான் சம வாய்ப்பே ரொம்ப ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எல்லாருமே பேசதான் செய்யறாங்களே தவிர்த்து யாரும் கொடுக்கறது இல்ல. இப்ப இந்த மாதிரி எல்லாம் பண்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான். இந்த மாதிரிதான் பண்ணி ஆகணும் கண்டிப்பா. இது பண்றது வந்து வரவேற்கலனாலும் மட்டப்படுத்தாதீங்க, அது ரொம்ப தப்பா தெரியுது என்ன பொறுத்தளவு. பெண்களுக்கு முன்னுரிமை தர கட்சி நாம் தமிழர் கட்சி தானுங்களா? பெண் முன்னுரிமையை விட சம வாய்ப்புன்னு சொல்லலாம். அவங்க சொல்றதும் அதுதான். இப்போ வந்து ஆணுக்கு பெண் சமம் கிடையாது, ஆணும் சமம், ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்து எனக்குமே பிடிக்கும் தான்.
அதை வச்சு நான் இதை வரவேற்க தான் செய்கிறேன், முழுக்க முழுக்க இதை வரவேற்க தான் செய்கிறேன். எனக்கு எந்த விதமான இதுவும் இல்லை, இதில் குறை சொல்றதுல உங்களுக்கு மகிழ்ச்சி தான். எனக்கு மகிழ்ச்சி தான். நன்றிண்ணா. ஓகே ஐயா, சீமான் அவர்கள் திருநங்கை இவங்க ரோஷினின்ட்டு வில்லிவாக்கம் தொகுதியில் வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க எம்எல்ஏ கேண்டிடேட்டா. இது எப்படி ஐயா மக்களாக நீங்க ஆதரிக்கலாம் எதிர்க்கிறீங்க? நிறைய விமர்சனங்கள் எல்லாம் பண்றாங்க, எப்படி பாக்குறீங்க இது? 100% நான் ஆதரிக்கிறேங்க அவங்க. எஸ்பெஷலி ஸ்ரீமான் வந்து இது செலக்ட் பண்ணிக்கிறாருன்னா ரியலாக அது சூப்பராக இருக்கும். அவர் வந்து பதவிக்காகியோ வேற எதுக்காகியோ அவர் போராடுற மனுஷன் இல்லை. ஒரு குட் ஹியூமனிட்டி அவர். ஸோ அதனால அவர் செலக்ட் பண்ணிக்கிறாரு. இந்த மாதிரி ஆட்கள் வந்தால் தான் நம்ம நாடே ஸ்டாண்ட் ஆகும். ஒருத்தர் செய்ய முடியாத காரியத்தை செய்கிறாருன்னு சொன்னால் ஸ்ரீமான். இது ஒரு புரட்சி மாதிரி தான் திருநங்கை. ஏன்னா எந்த கட்சி நிக்க வைக்கிறது இல்ல, 3ஆம் பாணியில இவங்க வாய்ப்பு தராங்க. இது வந்து ஒரு புரட்சி மாதிரி தான் மக்கள் பார்வையில பாக்குறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? டெஃபினெட்லி நம்ம இது வந்து என்கரேஜ் பண்ணியே பண்ணோம். இது மாத்திரம் இல்லை, எல்லா தருவிலையும் இவங்க வரணும். இவங்களும் ஒரு மனுஷர் தானாங்க. இவங்களோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா தாய் தகப்ப அனுப்பிச்சிடுறாங்க அவங்களும் ஆதரிக்கிறது இல்லை. எங்கேயாவது போய் ஒரு தொழில் செய்யணும்னு சொன்னாலும் அங்கேயும் அவங்க ஆதரிக்கிறது இல்லை. எப்படிதான் அவங்க பொழிப்பாங்க சொல்லு. ஸோ இவங்க கையில் ஒரு பவர் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாகவே இவங்க வந்து ஒரு நாட்டுக்கு ஒரு தூணா வர்றதுக்கு வருங்காலத்தில் சான்ஸ் இருக்கு. நிறைய விமர்சனங்கள் பண்றாங்க, ஆபாசமா இழிவா பேசாதெல்லாம் பேசுறாங்க. அந்த மாதிரி எப்படி பாருங்க? அது வந்து தவறு. அது அப்படி பண்ணக்கூடாது. எதுக்கு நம்ம அப்படி பண்ணணும்? மாற்று கட்சிக்காரங்க திருநங்கைக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆபாசமா அவதூறா பேசுறாங்க. அது வந்து பேசுறவங்களுடைய மிஸ்டேக். அது இவங்க ஏதாவது தவறு செஞ்சாக்கா நம்ம ஏதாயிலும் சொல்லலாம். இவங்க ஒரு வேட்பாளராக நிற்கிறதே ஒரு தப்புங்களா? இல்லையே. இவங்க வரணும், 100% வரணும். நாட்டுக்கு இவங்களால பல நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்கு. சட்டமன்ற வேட்பாளரா ஒரு எம்எல்ஏ ஆகிறது எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்கு. 100%. எம்எல்ஏ இஸ் நாட் எம்எல்ஏ கவர்னர் ஆர் அப்படி இல்லைங்க. இவங்க ஒரு பிரைம் மினிஸ்டராகவே ஆகலாம். ஸோ இவங்களுக்கு அந்த தகுதி இருக்கு. நம்ம எல்லாருமே மனுஷர் தானப்பா. இவங்கன்னா வேற மிருகமா? இல்லையே. இவங்க வந்தா டெஃபினட்டாவே நாட்டில் ஒரு பெரிய சேஞ்சஸ் வரும் நம்பிக்கை. திருநங்கை வேட்பாளரை போட்டிருக்க நாம் தமிழர் கட்சி எப்படி பாக்குறீங்க? நாம் தமிழர் கட்சி இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் கட்சிங்க. அது பணத்துக்காகியோ காசுக்காகியோ எதுக்காகியோ செய்யக்கூடிய நபர் அல்ல அவர். நீங்க நாம் தமிழர் கட்சியில நீங்க இல்லை, நான் ஜென்ரல். நான் ஆம் ஜென்ரல். பட் இருந்தாலுமே ஒரு மனுஷனுடைய கொள்கையை பார்த்தப்போ சொல்லலாம். எத்தனையோ தடவை பேசக்கூடிய கருத்துங்க. யார் அப்படி அந்த கருத்தை பேசுறாங்க சொல்லுங்க. இப்போ யூஸ்வலி நீங்க பாத்தீங்கன்னாக்கா எல்லாருமே ஓப்பனா சொல்ல போனா அவங்க காசு கொடுக்குறாங்க ஜனங்களுக்கு. இந்த நபரு அவர்கிட்ட காசும் இல்லை, கொடுக்கறதுக்கு வழியும் இல்லை, கருத்தை பேசுறாரு. அது ஜனங்க தான் புரிஞ்சுக்கொள்ளணும். தெளிவா கருத்தை எடுத்து சொல்றாரு. அவருக்கு அவரே வரணுன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மக்களுக்கு நல்லது நடக்கணும். ஸோ அப்பேற்பட்ட ஆட்களும் வரணும். ஸோ இப்போ அவர் பார்த்தீங்கன்னா எந்த கட்சி கூடவா அலைன்ஸ் வைக்கிறது தனியாக தான். அவர் சிறுத்தை சிங்கம் புலி அப்படியாங்கிறாரு மனுஷன். ஸோ அவருடைய கொள்கை அவருடைய ஃபோக்கஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கு. ஸோ அவர் தான் அப்பேற்பட்ட ஆளுங்க தான் இவங்களை ஆதரிப்பாங்க. அதனால இது அவர் எடுத்துக்கிற முயற்சியும் சரி, இவங்க இந்த கேண்டிடேட் நின்று இருக்கிறதும் சரி இஸ் 100% வரவேற்கிறீங்க. 100% வரவேற்கிறேன். நன்றி ஐயா. தேங்க்யூ.